నన్బర్గులకు వణకం నా వెంకట్ ఇది ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் 3-4 மணிக்கு தொடங்கி 8-9 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு சில நேரங்கள் 6 மணிக்கெல்லாமே கூட காலி ஆகிடும். இந்த கூடூர் சந்தை எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே இப்போ டைம் ஒரு 6 மணி ஆகுது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் நிற்கிது. இந்த குட்டிகளை நம்ம நைட்டே வந்து பேசணும். நாமக்கல்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார், அவருக்காக பேசணும். ஜோடி வந்து 15,500ன்னு பேசணும். ஆனாமே ஜோடி 15,500க்கு தாராளமாக எடுக்கலாம் இந்த குட்டிகளை. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு 50 குட்டிக்கு தான் நம்ம காசு இருக்குது. 50 குட்டிக்காக வண்டி வச்சு எடுத்துகிட்டு போகும்போது வாடகை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த குட்டி எல்லாமே ஆவரேஜில் பார்த்திங்கனாவே ஒரு 20 கிலோ பக்கம் இருக்கும். ஏன்னா சின்னது பெருசு கலந்துருந்தா கூட 25 கிலோ வர்ற குட்டி எல்லாமே இதில் இருக்குது. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 15,500 கேட்டால் அவங்க தரல. 15,600 700 அந்த மாதிரி நம்ம பேசியிருந்தால் முடிஞ்சிருக்கும். 16 ரூபா வந்தால் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம அதாவது நம்ம கூட வந்தவங்க அந்த நாமக்கல்லேருந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த 15,100 அதுக்கு மேலே வேணாம் அப்படின்னாங்க. 15,100க்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏறக்குறைய ஒரு 16 ரூபா ஜோடி 16 ரூபான்னா முடிஞ்சிருக்கும். நல்ல சைஸ் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரியான சைஸ் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததில் பார்த்திங்கன்னா கூட சின்னது பெருசு இருந்தது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ஒரே சைஸாக இருக்குது. இந்த பேட்ச்லேருந்து நம்ம எடுத்தோம் 16,500ன்னு சொல்லி எடுத்தோம். இந்த பேட்ச்னால் நம்ம குட்டிகளை எடுத்துட்டோம். அதுலேருந்து ஒரு 3 குட்டி இந்த காது அறந்த குட்டி மட்டும் நிப்பாட்டியிருந்தோம். அந்த காது அறந்த குட்டி மட்டும் இப்போ அவங்க கீழே லைன் போட்டிருக்குறாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. கறிக்கு எடுக்கிறவங்க யாராவது எடுத்துப்பாங்க. ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. ఈ గూడూరు సంత శుక్రవారం తెల్లవారుజామున 3-4 గంటలకు స్టార్ట్ అయ్యి 8-9 గంటల దాకా జరుగుతుంది. ఒక్కొక్క టైంలో 6 గంటలకంతా కూడా గాలి అయిపోతుంది. ఈ పిల్లలు మనం జత 15,500 దాకా అడిగిన వాళ్ళు ఇలా 16,000 అయితే ఇచ్చుంటారు. అన్ని పెద్ద సైజు పిల్లలు. ఇవి కూడా మనం 15,500కి బేరం అయిపోయినాయి. ఇవన్నీ కూడా యావరేజ్గా 20 కిలోల పైన ఉండేవి 15,500కి అయిపోయినాయి. వాళ్ళు వద్దనేసినారు కాబట్టి మనం తీల. వీటిలో నుంచి మనం ఒక బ్యాచ్ ఎత్తినాము. ఈ 3 పిల్లలు మనం నిలిపినాము దీంట్లో పెద్ద సైజులో. 3 పిల్లలు దీంట్లో వేసి చిన్న పిల్లలతో కూడా వాళ్ళు చేర్చున్నారు. మనం పెద్ద సైజు పిల్లలు 16,000 ఎత్తినాము. మనం వద్దనుకొని వదిలిన పిల్లలు ఇవి చెవు కోసినారు కాబట్టి వద్దనుకొని వదిలేసిన 3 పిల్లలు మాత్రం. இந்த சின்ன சைஸ் குட்டிகளில் ஒரு பேட்ச் இங்கே நிற்கிது. இந்த சைஸ் குட்டிகள் எல்லாமே வந்து ஒரு 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி போகும். ஒரு 11,500 கூட ஒரு பேட்ச் வச்சு. ஆனால் அது இதை விட கொஞ்சம் சின்னது. இந்த ஒரு பேட்ச்சு தான் இப்போதைக்கு நிற்கிது இங்கே. அந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மீதி எல்லாமே போயிடுச்சு. இது எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் தான். ஆனால் ஏஜ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த குட்டிகளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மந்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து காப்பாற்றிட்டோம்னு சொன்னால் நல்லாவே இருக்கும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்குமே நைட்டே சேல் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. நைட்டே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது இன்னொருத்தர் எடுத்து சித்தூர்னு நினைக்கிறேன், அவர் எடுத்து அவர் கை மாத்துறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட இங்கே நடக்குது. அது நமக்கு தெரியும், அதனால் நம்ம எடுக்க மாட்டோம், டைரெக்டாக தான் எடுப்போம். இதெல்லாமே 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் தான். ஜோடி 20,000 ரூபான்னு சொல்லி முடிவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த குட்டிகள் 14,100 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களும் கொடுத்துட்ற மாதிரி தான் இருக்காங்க. அதில் 2 பேர் அவங்க பக்கம் வந்தவங்களே வந்து வேணான்றாங்க. முடிவு ஆகிடுச்சு ஏறக்குறைய. இது எல்லாமே 15 கிலோ ஆவரேஜ் வரக்கூடிய குட்டிகள் தான். ఫ్రెండ్స్ పిల్లల చేత 14,100 రూపాయలకి అడిగుండారు. ఇది ఆల్మోస్ట్ ఫైనల్ అయిపోయినట్టు కదా. ఒక 15 கிலோ ஆவரேஜ் ఉండే పిల్లలు. இந்த ஒரு பேட்ச் சின்னது இருக்குது.
சின்னது இருக்குதுன்னு சொன்னாலுமே கூட நம்ம காலையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல குட்டிகளெல்லாம் கழிச்சிட்டு இது கொஞ்சம் சரியில்லாத குட்டிகள் தான் வரும். அதனால் நம்ம சின்ன குட்டிகளாக இருந்தாலும் சரி பெரிய குட்டிகளாக இருந்தாலும் சரி నైటే எடுக்கிறது. ఫ్రెండ్స్ ఈడొక బ్యాచ్ ఉంది చిన్నపిల్లలు. ఈ చిన్నపిల్లలు అయినా కూడా మనం నైట్ ఎత్తే మరి రావు, అన్నీ మంచి పిల్లలన్నీ పోయి కొంచెం సర్లేని పిల్లలతో నిలుస్తాయి మ్యాక్సిమం ఈ మరి టైంలో. అయితే ఈరోజు పెద్ద పిల్లల్లో మంచి పిల్లలు ఉన్నాయి. பெரிய சைஸ் குட்டிகளில் பார்த்திங்கன்னா நல்ல குட்டிகள் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நிற்கிது, நிறைய நிற்கிது. இதுவுமே சின்ன குட்டி தான். ஆனால் அதுதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்னதும் பெருசும் அவங்க கழிச்ச குட்டிங்க தான் நிற்கும். ஆனால் இந்த குட்டிங்க பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக இருக்குது. ఏం చెప్తున్నా జత? ఏం చెప్తున్నా జత? அவங்க சொல்கிறது நம்ம எடுக்க போகிறதில்ல. ஒரு 14,500 சொல்கிறாரு. பேசினா విల குறையும். 14,500 చెప్తున్నాడు. మనం ఆ రేటుకి అంతా చెప్తాము. జత తగ్గుతుంది. ఇదంతా ఒక 12,000 11,500 ఆ మరి వచ్చామంటే 7 ఉండేటి மட்டும் கொஞ்சம் பெரிய, மிகத்தா கொஞ்சம் சின்ன பிள்ளைகள். இங்கே இருக்கிறது மட்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது, மீதி எல்லாமே சின்னது. அதனால் ஒரு 11,500 12 அந்த மாதிரி இதுக்கு முடியும். இது அவங்க 11 14,500 15,000 சொல்லின்னு தான் இருப்பாங்க. நம்ம அதிலெல்லாம் கணக்கு வச்சுக்கூடாது. இதில் ஒரு 10 குட்டி நிற்கிது. இந்த வண்டியில் கொஞ்சம் இருக்குது சின்ன குட்டி. இதுவுமே அதே மாதிரி தான் 14 13 15 சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம பேசினா தான் ரேட்டு குறையும். இது எல்லாமே ஒரு 12 ரூபா அந்த மாதிரி, 12,500 13 அந்த மாதிரி எடுக்கலாம். என்ன ஒன்று, இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம குட்டிகளை வந்து கழிக்கக்கூடாது. கழிச்சா தான் அவங்க ரேட்டு கூட்டுருவாங்க. ஏன்னா சின்ன குட்டிகளும் அவங்களுக்கு தனியாக நின்றுடுச்சுன்னா அது ரேட்டு போகாது அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ఏం చెప్తున్నారు వీటిని? ఈరోజు ఏమి పిల్లలు ఈరోజు పిల్లలు నిల్చున్నాయి దండిగా. పెద్ద పిల్లలే దండిగా నిల్చున్నాయి. నువ్వు పెద్ద పిల్లలే పెట్టుకోండావా? ఫైనల్ ఏం రేట్ ఇస్తారు వీటిని? ఫైనల్గా ఏం రేటుకి ఇస్తావు? వీటిని 15,000 చెప్పాను, 14,500 ఇస్తాను. వాళ్ళేమో 12,000 జరిగారు. 14,000. நண்பர்கள் இந்த குட்டிகளில் 15,000 சொல்கிறாரு. 14,500 வந்தால் கொடுக்குறேன்றாரு. ஆனால் ஒரு 13,000 அந்த மாதிரி கேட்குறாங்களாம். நாங்கள் வாங்கின ரேட்டு கூட வரல, எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்றாரு. ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని 14,500 15,000 చెప్పి 14,500కి ఇస్తాను అన్నాడు. ఎంత இது எல்லாமே 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் தான். 15 கிலோவிலேருந்து 20 கிலோக்குள்ளே வர குட்டிகள். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 17-18 கிலோ வரும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు ఆవరేజ్గా ఒక 17 కిలోలు రావచ్చు. ఈ 15 నుంచి 20 లోకి వచ్చే పిల్లలు. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா சொன்னாங்க. ஒரு 15 16 வந்தால் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கூட வந்தவங்க அந்த விலைக்கு கேட்கல. அவங்க வண்டியில் இருக்கும்போது சின்னதாக தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ 15 to 20 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாவே 15 to 20ன்னா கூட 20 கிலோவுக்கு பக்கம் இருக்கும். இந்த குட்டிகள் எல்லாம் ஒரு 18 19 அந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் போட்ட குட்டிகள் தான். 90 குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் விற்றுட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தான் இருக்குது. நைட்டே நம்ம கேட்டோம். இதுலேயே வந்து ஒரு 40 குட்டி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டியாக கேட்டோம். ஜோடி வந்து 17 ரூபா சொன்னாங்க. 16 வரைக்கும் கேட்டோம், தரமாட்டாங்க. 16,500 வந்தால் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு மேலே கேட்கல, போயிட்டோம். యా బండి ఇదే? బండి అమ్మిదే చెప్తున్నారు. ఇట్నా ఇచ్చేద్దారా? நண்பர்களே, ஜோடி 16,000 சொல்கிறாராம். ஒரு 500 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறேன்றாரு. என்னோட ஐயா 16 குட்டி இருக்குது மொத்தம். சின்னதும் பெருசும் கலந்துருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 கிலோவுக்கு மேலே தான் வரும். 15 கிலோவுக்கு உள்ளே வர்ற குட்டியுமே இருக்குது. ஆனால் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 15 கிலோ மேலே வரும்.
இன்னுமே நம்ம ரேட்டு நின்று பேசணுன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கறிக்காக வர குட்டிங்க இன்னுமே நிறையா இருக்குங்க. இப்போ நெல்லூர் குட்டிங்க இருக்கிற ஏரியாவுக்கு போகலாம். குட்டிங்க வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நெல்லூர் குட்டிங்க. நெல்லூர் குட்டிங்க கூட நிறைய தான் வந்திருக்கு இன்றைக்கி. இது எல்லாமே நெல்லூர் குட்டிங்க. நெல்லூர் குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். அது அந்த அந்த ஒயிட்டு வந்து கொஞ்சம் குறையும். மயிலம்பாடி மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். இந்த குட்டிகளில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சைஸ் குட்டிகளை பார்க்கும்போது ஒங்கோல் குட்டிகளில் வந்து கொம்பு இந்த அளவுக்கு இருந்திருக்காது, லைட்டாக தான் இருக்கும். இதில் வந்து கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. எல்லாமே இது ஒரு 5 மாத குட்டி, 5 மாதம், 4 மாதம், 6 மாத குட்டி மிக்சிங்கில் இருக்குது. இதில் மொத்தம் 80 குட்டி கேட்குறாங்க. அவர் 15 ரூபாய்க்கு கேட்குறாரு. அவர் 18,500க்கு கம்மி தர முடியாதுன்னு சொல்கிறாப்புல. முன்னாடி இருக்கிற குட்டி சின்ன குட்டி கொஞ்சம்ன்றாரு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இது 20 கிலோவுக்கு மேலே தான் வரும் எல்லாமே. நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 20 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகள் தான் எல்லாமே மேக்ஸிமம் இருக்குது. 1 2 அந்த முன்னாடி லைனில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. 9,500 சொல்கிறாங்க. ஜோடி வந்து 19 ரூபா சொல்கிறாங்க. மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கக்கூடிய ரேட்டு தான். பேசினா இன்னும் 500 రూపాయలు కురేందుకు వాయిపు இருக்குது. కొంచెం పిల్లలు మొత్తంగా ఎత్తితే 19,000 చెప్తున్నారు జత. 20,000 పైన ఉండేటిదా అన్ని నెల్లూరు పిల్లలు. మనం ఏర్పించి ఎత్తినామంటే రేటు ఇంక్రీజ్ అవుతుంది. இங்கே ஒரு பேட்ச் இன்னுமே இருக்குது. இது ஒரு பேட்ச் இருக்குது. ஆந்திரா பக்கத்துலேருந்து இந்த தெலுங்கானா சைடு, அப்போ தெலுங்கானா ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திரா பகுதிகள்லேருந்து அந்த பக்கம் ஹைதராபாத் இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நெல்லூர் குட்டிகளை தான் அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க ஒங்கோல் குட்டிகளை விட. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக ஒங்கோல் குட்டிகளை தான் விரும்பி எடுக்கிறாங்க. ఓ జత ఏం చెప్పినావు నైట్నా? ఏం చెప్తున్నావు జత? ఇచ్చే రేటా? జత 18,500 ఇచ్చే రేటు మాట్లాడితే తగ్గొచ్చు ఏదన్నా. நண்பர்களே 18,500 சொல்கிறாரு. பேசினா ஏதாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடையண்ணா மொத்தம் 50 குட்டி இருக்குது மொத்தம். இன்றைக்கி சின்ன குட்டிகள் அதிகமாக பார்க்க முடியல. பெரிய சைஸ் குட்டிகள் தான் இருக்குது. ஆவரேஜாக 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் தான் இது எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் எப்போவுமே அப்படி தான் போடுவாங்க. இந்த முன்னாடி இருக்கிற லைன் கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிகள். ஆவரேஜில் 20 கிலோ கிட்டே இருக்கும்.